ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சத்தான ராகி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு ராகி, அரை கப்பு பச்சரிசி, அரை கப்பு இட்லி அரிசி, 1/4 கப்பு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 1/4 கப்பு அவல் ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அல்லது மிக்சியில் போட்டு மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடியானோன்னா அதுக்கு தேவையான உப்பை போட்டு கரைச்சி வச்சுருங்க. மாவை கரைச்சிட்டு இது ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஆப்பத்துக்கு ஒரு தேங்காய் பால் ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய் துருவி அது கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் பால் வடிகட்டி நாட்டு சக்கரை சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஆப்பச்சட்டி போட்டு ஹீட் ஆனோன்னா அதில் ஆப்பம் ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ராகியில் அதிக அளவு கால்சியம் இருக்கிறதுனால ராகி அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. நீங்களும் இந்த ஆப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள்.